அன்பினர்களே, ராணுவ புலனாய்வின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலி ஆபத்தான நிலையில், உயிருக்கு ஆபத்தான நிலையில் அல்லது கோமாவுக்கு செல்லும் நிலையில் பலாத்காரமாக அவருக்கு மருந்துகள், சேலங்கள் பாய்ச்சப்பட்டு வருகின்றது. இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக நாம் தருவது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் மிக முக்கியமான சூத்திரதாரி இவர் தான் என்று சொல்றாங்க. இருக்குது, அதுல உண்மை இருக்குது. இப்போது இவர் ஏதாவது உண்மைகளை சொல்லி விடுவாங்களோ என்று மஹிந்த அண்ட் பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு வகுத்த கலக்கு. அதுல ஆறு மிக முக்கியமான சூத்திரதாரி என்றால் திலித் ஜெயவீர. இவர் எங்கிருந்து வராது பொருளாதாரம், இவருக்குள்ள வந்திருக்கிறார். இதுக்குள்ள அண்ணாச்சியும் இருக்கிறார். ஏகப்பட்டவங்க, ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லையே, எல்லோருக்கும் அடிவகுத்த கலக்குது. சுரேஷ் சாலி ஏதாவது சொல்லி போட்டுருவானா மனுஷன் நண்டு. அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லை, சுரேஷ் சாலி இன்னும் வாயை திறக்கல. அவர்கிட்ட சில உண்மைகள் எடுப்பதற்காகவும் அவருடைய லேப்டாப்பில் இருக்கிற பாஸ்வேர்டையும் கேட்டு நெருங்குகின்ற போதுதான் இந்த கூத்தெடுத்திருக்கின்றார். அப்ப ஆக அவரிடமிருந்து இன்னும் எந்த விசாரணையும் எடுக்கலை. அதுக்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. 3 மாசம் கடந்து அடுத்த 3 மாதம் டியோ அடிச்சிருக்கிறாங்க, இன்னும் போகல. இதுல பெரிய தில்லாலங்கடி விளையாட்டு இருக்குது. இந்த விடயத்தில 2 உயர் அதிகாரிகள் மீது ஜனாதிபதிகள் மிக கடுப்பாக இருக்கின்றார். மிக கடுப்பும் கோபத்தில் இருக்கிறாங்க. என்றால் ஜனாதிபதி நினைச்சது வேறு, இவங்க செய்யற சித்த விளையாட்டுகள் வேறு. அதுலயும் அண்மையில ப்ரொமோஷன் பெற்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அவருக்கு பதவியின் 2 ஆண்டு கொடுத்து வெளியிருந்தவரை கொண்டு வந்து எல்லாம் மைந்தான். அதாவது ஒரு விடயத்தை நாம் எல்லோரும் முழங்கிக் கொள்ளும். இவங்கெல்லாம் எங்க பெரிய இன்றைக்கு பெரிய ராஜாதிராஜ மகாத்தாண்டவன் என்று ஜேம்ஸ் பாண்ட் என்ற பட்டி என்ற பெயர் எடுத்தாலும் கூட இவங்க எல்லோரும் மஹிந்தான் கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். அப்ப அந்த தாகம் இயக்கம் கொஞ்சம் இருக்கும் இல்லை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலி நேற்று முதல் மருந்தெடுக்க ஆரம்பிச்சுட்டார். போஸ்ட் பண்ணித்தான் நர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல மருந்தெடுக்க சாகிறதுக்கு அவங்க ஒன்றும் அதுக்கு இல்லாம மேலாது. நீ மருந்தெடுத்து சேர்த்தா அது போற. இப்ப போற போக்க பார்த்தால் சுரேஷ் சாலி ஏதோ ஒரு வகையில மைந்தான் கம்பெனியால கொல்லப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனெனில் அவரு வாய் திறந்தால் மைந்தான் கம்பெனியை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் சொல்ல மாட்டார். ஆனா போலீஸ் அடிச்சு கேட்பாங்க, சொல்லிடாத. நான் தான் ஒன்னும் சொல்லலையடா. உணவு தடுப்பு போராட்டம் மற்றும் உடலில் ஏற்பட்ட சிக்கலான நிலைமைகள் காரணமாக சுரேஷ் சாலி கடந்த 7ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுட்டார். நார்மல் வார்டுக்கு வந்துட்டாரு, எல்லாம் வந்துருச்சு. அங்க அவர் லேசானா அவரை கிளப்பி எடுத்து சிஐடி கொண்டு போயிடுவாங்க. அவருக்கு நோக்கம் அதுவல்ல, அவர் அங்கிருந்து வெளியாகிற நோக்கம் இருக்குது. பார்க்கலாம். இந்த நிலையிலே நேற்று முன்தினம் தாதி ஒருவர் சாலையை மருந்து உட்கொள்ளாமல் குறித்தது கடுமையாக பேசி கண்டித்து அவருக்கு ஒரு பலாத்கார போஸ்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரியா ஆளுக்கு லேஸ் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு மெல்ல மெல்ல சாப்பாடு கொடுத்து பிரமதியான சேலம் கொடுத்து ஒரு மாதிரியா மனுஷனை பேசுமால கோமாக்கு போனவரை இழுத்து பிடிச்சி வச்சு கடுமையாக ஒரு மிச்சம் பெரிய போஸ்ட் பண்ணி எடுத்து ஆளை அதாவது பலவந்தமாகத்தான் போஸ்ட் பண்ணி மருந்துகள்ல உட்கொள்ள வைத்ததால அண்ணாச்சி எழும்பி இருக்கிறாக. எனினும் மருந்துகளை உட்கொண்ட போது சாலையை தொடர்ந்து உணவு தடுப்பு போராட்டம் இருக்கிறார். புலிசேலம் குடிக்கிறேன், சேலம் குடிக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், எப்படிரா இருக்கிறேன் அவருக்கு அது புல. அவர் வாய் திறந்தாகணும். அந்த கட்டத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதாங்க நெருக்கடி. தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலியின் கணனியில் லேப்டாப்பில் காணப்படும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்களை அம்பலப்படுத்தும் முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நீலக்கட்சியின் கைக்கட்சியின் சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர குற்றம் சாமுத்துகிறார். அதில் அவரை பெதானையும் காப்பாற்றணுமே, அது மைத்திரிபால அவரையும் காப்பாற்றணும் இல்ல. இது தொடர்பாக இந்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் சுரேஷ் சாலிக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதையோ அல்லது அது குறித்த விசாரணைகளை முன்னெடுக்கப்பட நாங்க எதுக்கல. ஆனால் இறுதிக்கட்ட போரின் போது தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானியாக கடமையாற்றிய சுரேஷ் சாலியின் வசம் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த மிக முக்கியமான புலனாய்வு தகவல்கள் இருக்கக்கூடும் எனவும் தயாசிரி எம்பி சொல்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வனை
இலக்கு வைத்து கொலை செய்வதற்கான உளவு தகவல்கள் சுரேஷ் சாலியின் கணனியில் ஊடாகவே கிடைக்கப்பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது சுனாபான தமிழ் சின்னமரை கொல்றதுக்காக கிடைச்ச தகவல் புலிகிட்டு இருந்தான். இந்த பூனை வெளியே வந்துட்டு அவரை அவரு இந்த டைமுக்கு இதுல போறாருன்னு புலிகளுக்கு உள்ளிருந்தே கிடைக்கப்பட்ட தகவல் இவர லப்புக்கு தான் கிடைச்சிருக்குது. இதை நாம ஏற்கனவே 2-3 நிகழ்ச்சிகள ஊடகத்துல சொல்லி இருக்கிறோம். அவரை குறிவைக்கப்பட்டது இவங்களாம் சரி, யாரால அவங்களுக்குள்ளதான் புலிகள் அமைப்புக்குள்ள போர்க்காலத்தில் இராணுவத்தின் ஆழ ஊடுருவி தாக்கும் படையினரின் பல முக்கிய நடவடிக்கைகள் இந்த புலனாய்வு தகவலின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட்டன. தற்போது சுரேஷ் சாலியிடம் அவரது கணனியின் பாஸ்வேர்டுகளை கேட்டு இந்த அரசாங்கம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முயற்சிகள் நடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல்கள் சுரேஷ் சாலியின் தனிப்பட்ட சொத்து அல்லது தனிப்பட்ட விவரங்களோ அல்ல, அவை நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புடன் தொடர்புடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்று எம்பி சொல்றாங்க. யாரு? தயாஸ்ரீ எம்பி. இந்த தகவல்கள் தேவையற்ற முறையில் அமலப்படுத்தப்படுவது என்பது இலங்கையின் இறுதிப் போர் குறித்த இரகசிய விவரங்களை முழு உலகிற்கும் பகிரங்கப்படுத்துவதற்கு நிகரானது என்றும் அந்த எம்பி சொல்லியிருக்கிறார். இதேவேளை இந்த சுரேஷ் சாலி வைஃப் இருக்கா இல்லையா, அவங்க டெய்லி அவங்களோட லோயரை சந்திக்கிறதுக்கு, அவங்களோட வக்கீலை சந்திக்கிறதுக்கு, சுரேஷ் சாலியை தினசரி சந்திக்கிறதுக்கு ஒரு சிஐடி கிட்ட அனுமதி கேட்டுக்கிறாங்க. அந்த அனுமதி அவங்களுக்கு கொடுக்கப்படலை. மகன், மகள், டாட்டர், சன், வைஃப் எல்லாம் பார்க்கலாம். எவ்ரி புதன்கிழமை மாத்திரம் வக்கீல் பார்க்கலாம். 5-7 நாள் டெய்லி, வாரத்தின் 5 நாட்களும் அவங்க பார்க்கலாம். 5 நாட்களும் அவங்களோட ஃபேமிலி, அதான் வைஃப், மகள், மகன் அப்படி அவங்க பார்க்கலாம் மொழியே. அதுக்குரிய அனுமதி சிஐடியால கொடுக்கப்படலை. மனைவி, மகள் மற்றும் மகனுக்கு தான் இந்த அவரை டெய்லி பார்ப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இதே நேரம் சுரேஷ் சாலியை பழி வாங்க வேண்டாம் என்று அனுரா ஆட்சியில் ஒரு அடக்குமுறை வருவதாக முன்னாள் நீதி அமைச்சர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் டாக்டர் விஜயதாஸ் ராஜபக்ச கூறியிருக்கின்றார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலி தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு எவருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், எனினும் விசாரணை என்ற பெயரில் எவரையும் பழி வாங்கவோ அல்லது கொலை செய்யவோ கூடாது என்றும் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் மனித குலத்திற்கு எதிரானது, அதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கடந்த காலங்களில் கூறி வந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று அதே சட்டத்தை முன்னிறுத்தி அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டு வருகின்றது என்பதையும் அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். தாக்குதல், அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 7 நாட்கள் கடந்தும் அப்போதைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு பீர் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை. நாட்டின் ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் கூட 24 மணி நேரத்திற்குள் பீர் ரிப்போர்ட் சமர்ப்பிப்பது வேண்டிய கட்டாய கடமை போலீசாரின் மிக பொறுப்பு. அப்படி இருக்க அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பிக்காதால் நீதி அமைச்சராக இருந்த நான் முறைப்பாடு அளிக்குமாறு எழுத்து மூலமாக அறிவுறுத்தினேன். அவர் ஆட்சி அப்போ இருந்துச்சாலே. அதன் பின்னரே கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பெயரில் முறைப்பாடு அளிக்கின்றோம் என போலீசார் அறிவித்தனர். எமது ஆட்சி காலத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சிறந்த முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு 80 குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி 41 வழக்குகளை தாக்குதல் செய்திருந்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் அப்போதைய சட்டமா அதிபர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே குண்டு தாக்குதலின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரி உள்ளார் என அறிக்கை விட்டார். இது குறித்து அவரிடம் வாக்குமூலம் பெற முற்பட்ட போது அவர் நீதிமன்றத்தை நாடி அதற்கு தடை உத்தரவு பெற்றிருந்தார். இது தொடர்பில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடம் நான் வினவிய போது குறித்த சட்டமாதிபர் தனது சேவை காலத்தை மேலும் உள்படத்துக்கு நீடிக்குமாறு கோரினார். அதற்கு நான் இணங்கவில்லை என்பதால் தான் பழிவாங்கும் நோக்கில் அவ்வாறு குறிப்பிடுகிறார் என என்னிடம் கோட்டபய ராஜபக்ச தெரிவித்ததாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்ததாகவும் உண்மையை வெளிப்படுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. எதுவும் நடக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குதாங்க? ஒண்ணுமே இல்லையே. சாட்சிகள் அளிக்கப்பட்டிருக்குது. இப்ப சுரேஷ் சாலி வாய் துறக்கிறார்ல, அவர் வாய் திறக்கணுமே. அவர் வாய் திறந்தா தான் நிறைய உண்மை வரும். அவர் லேப்டாப்ல எல்லாம் அழிச்சிருப்பார். ரீகவர் பண்ண பாக்குறாங்க. அவர் ஃபுல் ஹார்ட்டே மாத்திருப்பார். இதெல்லாம் தெரியாம இருக்குமா? இவங்க தேடுற எதுவும் கிடைக்காதுங்க. நான் மீண்டும்
பல வீடியோக்களை சொல்ல விடயம் என்னென்றால் இது ஒரு அனுமான் குரங்கு வால் போன்று மிக நீடித்த விடயம். அன்று பார்த்திருப்பீங்க, இவர் சுரேசாலிக்கு ஆதரவு தெரிவித்து கோட்டை ரயில்வே முன்பாக கூடிய கூட்டங்கள் அத்தனையிலையும் மிகப்பெரிய ஒரு குழு இருக்குது. அந்த குழுவை நாங்க பிரபு தாரம் அதெல்லாம் இவருக்கு ஆதரவு தெரிவித்து தண்டிக்காத வெளியாக்கு அப்படின்னு சொல்லி கூத்தாடிக்கிறாங்க. இவரை போய் சிஐடிக்குள்ள போனால் ஏதோ ஒரு வகையில சுரேசாலி பல உண்மைகளை கிடுக்கு பிடித்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் விடுதலை கோரி பிணை கோரி கூத்தாடிக்காங்க. இப்ப அவர்கிட்ட ஒரு மோஷன் ஒன்று போட்டு பண்ண போறாங்க. என்றால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, ஹாஸ்பிட்டல் மூலமாக அவர் வெளியாக ஒரு நகர்வு செய்கின்றாருன்னு நாங்க போட்டு காட்டுறோம். அவசர செய்திக்குள்ள தரல, அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். அதான் அந்த நகர்வு நான் எப்ப சொல்லிட்டேன் இல்ல, இவருக்கு ஒரு வருத்தவாதம் வந்து சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கிருந்த ஆளை கரெக்டா பாக்குறாங்க. அரசாங்கம் விடுது இல்லை, அப்படி பார்த்தாலும் பிரைவேட்ல பார்க்க போறோம் இவங்க கேட்க போறாங்க. இதுல ஒரு பெட்டிஷன் ஒன்றை போட்டு எடுக்க போறாங்க. அதுல சாத்தியம் அது எனக்கு தெரியல, முகாந்திரம் இருக்காண்டு உச்ச நீதிமன்றம் பார்க்கும் இல்லை. உச்ச நீதிமன்றம் சில போல அவருக்கு வெளிநாடு போகிறது கேட்டாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்ல தெரியும். அதுக்குத்தான் மிகப்பெரிய சட்டத்துக்கு நீதிக்கு பொறுப்பான மிகப்பெரிய ஒருவர் எடுத்திருக்காங்கல்ல, அவர் இருக்கும் வரை இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் இடம் கிடைக்காது. இந்த பூச்சாண்டி லொடுக்குப்பாண்டி வேலைக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்க மாட்டார், அது நடக்காது. ஏபிபி அரசுக்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லை. ஒரு புறம் சுரேசாலி வாய் துறந்தால் நிறைய உண்மை வெளிவரும், நிறைய பேரும் வரும். அதுல மிக முக்கியமான நபர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இவருக்கு ஆதரவு தெரிவித்து நின்றாங்க. மறுநாள் ஆதரவுக்கு இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்றாங்களே. இப்படியெல்லாம் நாட்டுக்குள்ள பல மாறி நடக்குதுங்க. ஆனா சுரேசாலியில உசுருக்கு ஆபத்து இருக்குது. மைந்தான் கம்பெனியால மெல்ல ஆளை கொண்டு போட்டா சாட்சியம் ஒண்ணுமே கிடையாது. இப்போது இவங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரே ஒரு துருவு இவர் மட்டும்தான். இவர் மாத்திரம் தான் கிடைச்சிருக்கு. இப்ப புள்ளத்தம்பியும் அதுல தப்பிடுவான். ஏன்னா புள்ளத்தம்பிக்கால ஒன்றுமே இல்லை. இப்ப மகாமுலகாரையா இவர் தான் பெரிய மாஸ்டர் பிரைன் சொல்லுவாங்க. அம்மா இவர் தான் மிகப்பெரிய மூளை என்று அதான் இருக்கும். அதில் உண்மை இல்லாம போதே. அதுக்கு இவருக்கு ஏன் அச்சம் கொள்றாரு, இவருக்கு ஏன் பயம் கொள்றாரு, நீ தெரிஞ்ச கொடு, பாஸ்வேர்டை கொடு. பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அந்த லேப்டாப் இன்னும் அதெல்லாம் அந்த லேப்டாப்பே தூக்கி எரிக்கப்பட்டிருக்கும், உடைக்கப்பட்டிருக்கும், சுக்கு நாக்கா பண்ணி இது வேற லேப்டாப்பா இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பேப்பர் உண்டு, இன்ன நம்பர் இன்ன ஐபிஎல் நம்பர் நான் கொடுத்தோம், அதெல்லாம் மாத்திருக்கும். ஆக இவங்க தேர்ற பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அதுக்குள்ள மிகப்பெரிய சரக்கு கிடைக்காது. அதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குமா? அதுவும் உளவு பிரிவுக்கு பிரதானியா இருந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி எல்லாம் வரன்னு தெரியாம இருக்குமா? ஹார்ட் டிஸ்க் மாட்டிப்பேன், எல்லாம் மாத்தி லேப்டாப்பே மாத்தப்பட்டிருக்கும். அந்த லேப்டாப்பே இன்னும் நொறுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள என்னத்தை பார்க்க போறாங்க? அவட நீ லவ்வுக்கு அப்படி இருக்குந்தானே, இது கசமுசா இருந்தா பார்க்க வேண்டியதுதான். ஒன்றும் கிடைக்க போறலங்க, இதுல ஒன்றும் தீர்ப்பளிக்க போறலங்க, ஒன்றும் நடக்க போறலங்க, இப்படியோ காலம் கடத்துங்க. ஆக அவர் ஒரு சீரியஸ் நிலைப்பாட்டிலிருந்து வைத்தியசாலையிலிருந்து அவர் மீண்டும் சிஐடிக்குள்ள போற நிலைப்பாடு இருக்குது. அவருக்கு மிக ட்ரீட்மெண்ட் நார்மல் ஓட்டுக்கு வந்துட்டாருல. அவருக்கு இப்ப சாப்பாடு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா சரி, மாட்ராஜும் ஒரு ஏத்தி ஈரல் டோனிக் எல்லாம் ஒரு ஏத்தினா ஒரு கிழமைகளை மாமும் ஜில்லு வந்துடும். அப்ப அங்க சிஐடிக்குள்ள போனா வாய் திறக்கணும் இல்லை, அதை திறக்காம தான் வேலை பார்க்கறாங்க. மிகப்பெரிய புதையல் சுரேசாலிக்குள்ள இருக்குது, மிகப்பெரிய புதையல். ஆசியா கண்டத்திலே இதுவரையும் கண்டறியப்படாத ஒரு மிகப்பெரிய புதையல் கிடங்கொண்டு அவற்றை இருக்குது. வாய் திறப்பாரா? திறந்தால் ஏகப்பட்ட மஹிந்தா அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் கைது செய்யலாம். அந்த நகர்வைத்தான் சிஐடி எதிர்பார்த்து கொண்டிருக்குது. நான் நினைக்கல அது நடக்குமான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு பாட்டு இருக்குது, அதையும் தருவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.